ஹாய், ஹலோ. இன்றைக்கி சாயங்காலம் நான் வழக்கமாக வெளியே வர மாதிரி வீட்டுக்கு வெளியே என்னுடைய தோட்டத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய கார்டனுக்கு வந்தப்போ இன்னொரு ஒரு காட்சியை பார்த்தேன். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பூசணி கொடின்னு நினைக்கிறேன். பொதுவாகவே நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதாவது ஹோட்டல்கள் பக்கத்தில், காய்கறி கடைகள் பக்கத்துல எல்லாம் இந்த மாதிரி விதைகள் விழுந்து முளைச்சிருக்கும். விதைகள் விழுந்து முளைச்சிருக்கும். ஆனால் நான் காய்கள் எதுவுமே அந்த மாதிரி இடங்களில் பார்த்ததில்ல. புதர்களுக்கு இடையில் காய்கள் இருக்குமா அப்படின்னு தெரியல. இப்போது எங்கள் பக்கத்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியில் இப்படி ஒரு பூசணி கொடி முளைச்சிருக்கு. ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ 1 வீக் முன்னாடி தான் நான் பார்த்தேன். ஒரு நாள் ஈவினிங் இப்படி வெளியே வரும்போது பார்த்தேன். பார்க்கும்போது பூக்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது நிறைய பூக்கள் இருக்குது. இந்த புதர்களுக்கு உள்ள தொட்டாவாடி நிற்கிது பார்த்தீங்களா? தொட்டாவாடினா தொட்டால் வாடக்கூடிய தொட்டாச்சினுங்கி, அது நிற்கிது. இந்த இலைகள் கண்டுபிடிக்கவே முடியல. ஆக்சுவலாக ரொம்ப புதர் மண்டி கிடக்குது. புதரை கை வைக்கிறதுக்கே பயம். அதுக்குள்ளே ஏதாவது இருந்துச்சுன்னா பிரச்சனையாயிரும் இல்லையா? ஏதாவது இருந்தால் ஒன்றும் தெரியவும் மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் பயந்து தான் கையை வச்சேன். ஆனால் இந்த மாதிரி காட்சிகளெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நிறைய பூக்கள் பூத்துருக்கு. அதில் எல்லோ கலரில் நிறைய பூக்கள் பூத்துருக்கு. ஆனால் என்னென்னா இந்த பூக்கள் எல்லாமே கள்ளப்பூக்கள்னு தோணுது. எல்லாமே மேல் ஃப்ளவர்ஸ்ன்னு தோணுது. பாலினேஷன் நடந்ததுன்னா பெண் பூக்கள் தான் காயாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் பூக்களை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஏன்னா அந்த பூக்களுக்கு கீழே அந்த இதழ்களுக்கு கீழே கொஞ்சம் வீங்கி இருக்கும். அந்த வீங்கிறது தான் காயாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் பூக்கள் எல்லாமே அந்த மாதிரி வீக்கம் எதுவுமே இல்லை. எல்லாம் பிளெயின். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பூக்களை பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே பூக்கள் அப்படியே டைரெக்டாக அந்த தண்டுலேருந்து அப்படியே காம்புலேருந்து அப்படியே உருவாகி இருக்குது. அந்த வீக்கம் இல்லாதனால அது ஒன்றுமே காய் ஆகக்கூடிய பூக்கள் எதுவுமே இதில் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி இது வரும்போது இந்த அடுத்து பாலினேஷன், ஏன்னா நிறைய பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் இருக்கக்கூடிய தேனி, தும்பிகள், வண்ணத்து பூச்சி எல்லாமே நிறைய இருக்கக்கூடிய இடம்தான். அப்போ இனிமே மகரந்த சேர்க்கை நடந்து பாலினேஷன் நடக்கிறதுக்கு தகுதியான அல்ல காய்கள் ஆகிறதுக்கு தகுதியான பூக்கள் உருவாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பூக்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாமே டைரெக்டாக காம்புலேருந்து அப்படியே பூ உருவாகி இருக்குது. வீக்கம் மாதிரி எதுவுமே இல்லை. அவ்வளோதான். பை.